வணக்கம். பன்றி இறைச்சி வறுவல். இன்னைக்கு ஒரு சில நண்பர்கள் என்ன சொல்றாங்க, பன்றி இறைச்சி காணொலியை தெளிவாக இன்னும் கொஞ்சம் பண்ணுங்கன்னு சொல்றாங்க. அதனால் இன்னைக்கு நம்ம 4.5 கிலோ பன்றி இறைச்சி எடுத்து வந்திருக்கோம். மிக எளிமையான முறையில் எப்படி சமைக்கிறதுன்னு காட்ட போகிறோம். இந்த காணொலி நீங்கள் தொடர்ந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா யாருக்கிட்டையுமே உதவி கேட்காம யார் வேணாலும் பன்றி இறைச்சி சமைக்க கற்றுக்கலாம். பன்றி இறைச்சி அதனை சார்ந்து காணொலி 2-3 காணொலி பண்ணியிருக்கோம். பன்றி இறைச்சி நன்மைகள் என்னன்னு சொல்லியிருக்கிறோம். இந்த காணொலியை தொடர்ந்து நம்ம பண்ணுறதுக்கு காரணமே, நிறைய நபர்கள் நான் கொடுத்துருக்க அலைபேசி எண்ணுக்கு அழைச்சி நிறைய ஆதரவு கொடுக்குறாங்க, சந்தேகங்கள் கேட்குறாங்க. அதுவும் கள்ளக்குறிச்சி பக்கம் ஒரு நண்பர் அழைச்சி என்ன தெரியுமா சொல்கிறாங்க, இதே தான் ஒரு சமுதாய மக்கள் தான் சாப்பிடுங்கிற மாதிரியும், ஒரு சமுதாய மக்கள் தான் பன்றி மேய்க்கணுங்கிற மாதிரியும் மனசில் கற்பனையை பண்ணிக்கிட்டு, ஐயா நீங்கள் நல்லா இருப்பீங்க ஐயா, எங்கள் இனத்துக்கு நீங்கள் தான் விடிவெளியாக இருப்பீங்க போல இருக்கு, இந்த காணொலியை தொடர்ந்து பண்ணுங்கய்யா, எங்களுக்கெல்லாம் சப்போர்ட் பண்ணுங்கய்யா அப்படின்னு சொல்கிறாங்க. அதற்காகவே இது யதார்த்தமாக இந்த பன்றி கறியோட நன்மைகள், பன்றி நெய்யில் உள்ள நன்மைகளை பற்றி ஒரு காணொலி பண்ணியிருந்தேன். அதெல்லாம் பார்த்துட்டு அவங்க அழைச்சி சொல்லும் பொழுது நம்ம சரியான காணொலி தான் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி கருத்தில் கொண்டு தான் இந்த காணொலி தொடர்ந்து பன்றி இறைச்சி காணொலி பண்ணுறோம். நண்பர்களே, யாரும் இங்கே தாழ்த்தப்பட்டவர்களும் கிடையாது, யாரும் இங்கே உயர்ந்தவங்களும் கிடையாது, எல்லாரும் சமம். அவங்கவுங்களுக்கு பிடிச்ச உணவு முறையை பின்பற்றுறாங்க. ஒரு சமுதாய மக்கள் தான் இந்த கறியை சாப்பிடணும், ஒரு சமுதாய மக்கள் தான் இந்த மாமிசத்தை சாப்பிடணுங்கிற ஒரு கோட்பாட்டு கிடையாது. அவர்களுக்கு பிடிச்சத உணவு சமைச்சு சாப்பிட்றாங்க. உணவு அவங்க தனிப்பட்ட உரிமை. அதை நம்ம கருத்தில் கொண்டு இன்னைக்கு பன்றி இறைச்சி 4.5 கிலோ எப்படி சமைக்கிறதுன்னு காட்ட போகிறோம். இந்த காணொலியை தொடர்ந்து பாருங்கள். இன்றைக்கு பொங்கல் கரிநாள். இன்னைக்கு எல்லாம் விளையாட்டு வச்சுக்கிட்டு இருக்காங்க ஊரில். நண்பர்கள்லாம் வரேன்னு சொன்னவங்களாம் வரல. ஆகையினால இந்த காணொலியில் கலந்துக்கிறதுக்கு என் அருமை மச்சான் மிஸ்டர் ஆனந்த், என் பங்காளி உரமரை, எல்லாரும் ரெண்டுமே வேணும் இவர். அதனால் இன்றைக்கு இந்த பன்றி இறைச்சி காணொலியில் மச்சான் இணைகிறாரு. இன்னும் அண்ணன் வராரு, தம்பி வராரு, இன்னும் மாமாலாம் வராங்க. இந்த காணொலியை தொடர்ந்து ரசித்து பாருங்க நண்பர்களே. வறுவலுக்கு முன்னாடி நம்ம காணொலிக்கு புது நபராக இருந்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இறைச்சியை அலசி எடுத்துக்கிடுவோம். கிட்ட நல்லா காட்டு மச்சான். நன்றாக பன்றி இறைச்சி அலசியாச்சு. இந்த பன்றி இறைச்சி மூழ்கிற அளவுக்கு மட்டமாக தண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா போதும். அடுப்பு ரெடி பண்ணுவோம். இது நம்ம சொந்த காடுங்க, ஆள் இல்லாதனால பாருங்க பராமரிப்பு இல்லாமல் கிடக்குது. அதனால் எல்லாம் வெளிநாடு பணம் ஓடி போகிறோம். இங்கே வாங்கி போட்ட சொத்து பத்தெல்லாம் பராமரிப்பின்றி அக்கம் பக்கம்லாம் வரப்பு வாய்க்கால சேர்த்துக்கிட்டு இடையூறாக இருக்குது. நம்மளே இங்கே இருக்கணும். பன்றி இறைச்சியை நன்றாக கழுவி கரிமட்டத்துக்கு தண்ணீர் நிரப்பி அடுப்பை கோழி வச்சுட்டோம். வாங்க அடுப்பை பற்ற வச்சுட்ருவோம். மச்சான் நல்லா எரியுதா மச்சான்? மச்சான் கேமரா பிடிச்சிட்டு அப்படியே நிற்கிறாருயா கம்பு மாதிரி. இன்றைக்கு பன்றிக்கறி எடுக்கிறதுக்கு அதே எசனைக்கு தான் போயிருந்தோம். பக்கத்தூர் பெரம்பலூர் மாவட்டம் நமையூரில் நான் இருக்கிறேன். பக்கத்தூர் இறையூர் சக்கராலையில் இருக்குன்னு சொன்னாங்க. அங்கே பன்றி இல்லை, தொழுதூரில் இருக்குன்னு சொன்னாங்க. நாங்கள் போகலை, நேராக எசனைக்கு தான் போனேன். போகிற வழியில் கிட்டத்தட்ட வாலிகண்டபுரம், எலம்பலூர், இப்படி வரிசையாக பெரம்பலூர் நிறைய இடங்களில் பன்றிக்கு இறைச்சி கடை திறந்துருக்காங்க. கும்பல்லாம் நெறியுது. அவங்களால பன்றி இறைச்சி கொடுக்க முடியல, பன்றி பத்தலை. அப்போ எல்லாருக்கும் பன்றி இறைச்சி சாப்பிடணுன்னு ஆர்வம் இருக்குது தானே? அப்படி இல்லைனாங்களா நெருங்குவாங்களா? யாராவது ஒரு சிலர் நம்ம வீடியோவை 1 லட்சத்துக்கு மேலே ஒரு வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க பன்றி இறைச்சி சாப்பிட்டா என்ன நன்மைகள்னு. ஆனால் அதில் 2 நபர் தான் பேடு கமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஆனால் அவங்க இஸ்லாமாக இருக்காங்க. இஸ்லாமாக நாங்கள் சாப்பிடுங்கன்னு யாரும் சொல்லலை. உணவு என்பது அவங்கவுங்க தனிப்பட்ட விருப்பம். யாரும் அதுக்கு தடையாவோ தவறான கருத்தோ தயவு செஞ்சு பதிவு பண்ணாதீங்க. அவங்கவுங்களுக்கு பிடிச்சதை உண்ணட்டும், பிடிச்சதை பிடிக்காதலன்னு அவங்கவுங்க பார்த்து தீர்மானிக்கணும். இப்போ அடுப்பு பற்ற வச்சாச்சு. இதுக்கு உண்டான உப்பு மற்றும் மஞ்சள் பொடியை சேர்த்துருவோம். வெட்டி வச்சு மச்சான். ஒரு சேர அளவு உப்பை போட்டுக்குவோம். தேவை இருக்கும் பொழுது நம்ம உப்பை சேர்த்துக்கலாம். 2 ஸ்பூன் அளவு மஞ்சள் பொடி நல்லா சேர்த்தாச்சு.
1 கிலோவுக்கு 4 பச்சை மிளகா வீதம் இருந்தால் போதும். 5 கிலோ கணக்கு வச்சுங்க. ஐனா 20 100 கிராம் வாங்கினீங்கன்னா சரியாக இருக்கும். நான் மச்சான் பொங்கல்லாம் எப்படி போயிட்டுருக்கே? பால் பொங்குச்சிங்களா? பொங்குச்சு மாமா. எவ்வளோ பொங்குச்சு? நிறையா மாமா. நிறையா பொங்குச்சுன்னா ஏதோ ஒரு 5-6 லிட்டர் பொங்கிருப்பீங்களா? மச்சான் பார்ட்டி இன்னைக்கு 5 லிட்டர் மாமா. அப்பா மச்சான் வீட்டில் பாலா பொங்குதே, தினம் 5 லிட்டர் பொங்குறாங்க மச்சான் வீட்டில். ஆமாம்மா, மாடு இருக்கு 2 மாடு. சாரியா, அதனால பாலுக்கு பிரச்சனை இல்லை மாமா. மச்சான் ஓகே, தக்காளி வெட்டியும் போடலாம், இப்படி கையால் கிள்ளி விட்டும் போட்டுடலாம், கசக்கி விட்டும் போட்டுடலாம். சட்டி இன்னும் கொஞ்சம் பெரிய சட்டியாக இருந்தால் நல்லா இருந்திருக்கும் போல். 4.5 கிலோ, 4 2 8 9 தக்காளி போடலாம். பச்சை மிளகாய் தக்காளி போட்டாச்சு. இனிமேல் மூடி வச்சு முழுசாக வேக வைக்கிற வேலை தான். வெந்ததுக்கு அப்புறம் தான் மசாலைகள்லாம் கலக்கணும். மச்சான் அடுப்பை தள்ளுங்க மச்சான், பொதன்னு. எங்கள் மச்சான் சிங்கப்பூர் மச்சான் அட்டிச்சு நீங்கள் பட்டையை கிளப்ப போகிறேன். கிளப்பிடுவோமா மச்சான்? கிளப்பிடுவோம்மா. ஓகே மச்சான். மச்சான் அடுப்பை நல்லா தள்ளுங்க. ஓகேங்க. மச்சான் பொண்ணு கொடுக்குறியா மச்சான்? பொண்ணு இல்லைம்மா, 2 பையன். என்ன மச்சான் இப்படி சொல்லி? மச்சான் எனக்கு இன்னொரு தடவை கொடு மச்சான், நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன், எனக்கு தகுந்த பொண்ணா கொடு மச்சான். சரிங்க மாமா, பார்க்கலாம். எங்க பாப்பா காலையிலேருந்து சுற்றி விட்டு பல்லு விளக்கில் கறி வாங்க போயிட்டு பல்லு விளக்கில் குளிக்கல, இனிமேல் தான் குளிக்க போகிறோம். வேப்பங்குச்சி இது போன்ற ஒரு காமெடி கலாய்ப்பாலாம் கிராமங்களில் இப்படி தான் நாங்களாம் சிறு வயசில் வாழுவோம். வீட்டில் எங்கள் அப்பா அம்மா அடிச்சு போடுவாங்க, நாங்கள் அழுதுகிட்டே வருவோம். வெளியே வந்தால் எங்கள் முறை மாமனும் என்ன பண்ணுவாங்க, விளையாண்டு அந்த சங்கடத்தையே தீர்த்துருவாங்க. ஏய் மாப்பிள்ள என்ன எங்கே போயிட்டுருக்கா, பொண்ணு கொடுக்குறியா அப்படி இப்படின்னு விளையாடுவாங்க. ஆமாம், மச்சாலாம் என்கிட்ட சின்ன வயசில் படாத பாடுபட்டுருக்காரு. இவங்க அப்பா கிட்ட நான் பெரிய பாடுபட்டுருக்கிறேன். இவங்க அப்பா இவங்க நடப்பா ஒருத்தர் இருக்கார் நடுப்பாண்டுன்னு, அவர் எங்களை படாத பாடுபடுத்துவார். கரும்பெட்ட போவோம், எங்களை வேலை பார்க்க விடாத போட்டு வாட்டி எடுத்துருவாரு. எங்க சின்ன பாண்டு மாமா என்ன பண்ணுவாரு, கொஞ்சம் கொஞ்சம் விளையாடுவாரு. அவங்க படாத பாடு. மச்சான் சின்ன வயசுல மட்டும் பட்ட பாடு, ரொம்ப கஷ்டம். ஆமா, மச்சான் இன்னைக்கு எதார்ச்சியா வந்தாரு. ஆமா, ஜாலியா விளையாண்டுருக்கீங்க. அதனால இப்ப இந்த மாதிரிலாம் விளையாடுறதுக்கு ஆள் இல்லைங்க. கிராம வாழ்க்கையே ஒரு என்டர்டைன்மெண்ட்டுங்க, ஜாலியான பொழுதுபோக்கா இருக்கும். வேலைக்கு போனோம்னா வீட்டுக்கு வந்தாக்க ஜாலியா இருக்கும். வேலை முடிச்சுட்டு வீட்டுக்கு வரும் பொழுது ஒரு டயர்ட்னஸ்ஸே, ஒரு களைப்பே எங்களுக்கு இருக்காது. ஏன்னா எல்லாம் விளையாண்டுக்கிட்டு ஹாப்பியாக வேலை பார்ப்போம். அந்த மாதிரிலாம் மனசார பேசுறதுக்கு கூட இன்றைக்கி சொந்த பந்தம் இல்லை, எல்லாம் சுயநலமாக இருக்கிறானோ. யாரா எவரா நமக்குள்ளே என்னடா பிரச்சனை பேசி தீர்த்துக்குண்டான்ற மாதிரி போக மாட்டாங்க. எல்லாம் ஆளுக்காள் பெரிய அதிகாரி மாதிரி நடந்துக்கிறாங்க. உறவுகள்லாம் பிளவுபட்டு போச்சு, நட்புகள்கிட்ட ஒரு சந்தோஷம் கிடையாது. அதனால் மச்சானுக்கு ஏதாச்சும் மாட்டிக்கிட்டாரு, மச்சானை வச்சு பன்றி வருகிற மாதிரி வறுத்து எடுக்கிறேன். ஏமாம்மா பாம்பெல்லாம் மச்சான் நாங்களாம் கரும்பு வெட்டும்போது பாம்பை பிடிச்சி வளைச்சி அடிக்கிறது. காட்டில் பாம்புனா போதும் நம்மளை தான் கூப்பிடும், ஏய் சூறா உடையாடாமாங்க. வயசு கோளாறுல தெரியறதில்ல, வச்சு எவ்வளோ பெரிய பாம்பை தான் பிடிச்சி அடிச்சு போடுறது. மச்சான் அதான் நினச்சி காமெடி பண்ணுறாருங்களா, பாம்பு இருக்குது மச்சான் பார்த்து போங்கிறான். மாமா நீ இருக்கும்போது நான் ஏன் கவலை பண்ணோம், நீ கையை பிடிச்சா இழுத்து அடிச்சு போடுவோம் மாமா அப்படிங்கிறாரு. அது ஒரு வாலிப வயசு, அறியாத வயசில் தெரியாத எதை செய்கிறது. அதெல்லாம் இப்போ நினைக்கும் பொழுது நம்மளாட அதெல்லாம் பண்ணோம் அப்படின்னு சேட்டை. இப்போ இருக்கிற பிள்ளைங்களாம் எங்கே சேட்டை பண்ணுது, எல்லாம் கையில் போனை வச்சுட்டு தடவிட்டு கிடக்குறாங்க. நாங்களாம் சின்ன வயசில் செம்ம சேட்டை செய்வோம். கேணியில் குதிக்க பொட்டிக்க எவ்வளோ போகிற இடத்துல கரும்பு விட்டுச்சு தும்போம். மாங்காய் மரம் இருந்ததுன்னா மாமரத்தை ஏறி மாங்காய் பிச்சு தும்போம். இன்பமான வாழ்க்கைங்க, அதெல்லாம் கொண்டு வர முடியாது. அப்பப்போ வந்து போயிட்டுருக்கு. இன்றைக்கி நாங்கள் மச்சான் மூலிமா கொண்டு வந்துட்டோம். கறி வந்துக்கிட்டே இருக்கு. இடையில பூண்டெல்லாம் உரித்து ரெடி பண்ணிடுவோம். 1 கிலோவுக்கு 1 கட்டி போட்டால் போதுமானது. மேலே இருக்கக்கூடிய சருவுகளை நீக்கினாலே போதுமானது. பூண்டு உரிச்சாச்சு. நண்பர்களே, கறி வெந்துக்கிட்டே இருக்கு. இடையில ஒரு சின்ன சின்ன கதைகள். எப்படின்னா, நாங்களாம் சிறு வயசில் எங்கள் அப்பா விவசாயம் பார்க்கும்போது அவர் கூட நாங்கள் உதவியாளராக இருக்கும் பொழுது நெற்பயிரெலாம் இருக்கும். அதில் வந்து எலிகள்லாம் நிறைய வெட்டிக்கிட்டு இருக்கும். அப்போ எங்கள் அப்பா சொல்லுவார், கலியபெருமா கோயிலுக்கு வேண்டிக்கிட்டோம்னா நெல் வெட்டாத மாதிரி. அது போலங்க கலியபெருமா கோயிலுக்கு தான் வேண்டிக்குவார். ஒரு சிலர்லாம் அதுக்கு குறவர்களை கூப்பிட்டு வந்து அதுக்கு கிட்டியெல்லாம் போட்டு பிடிப்பாங்க. எங்கள் அப்பா எதுவும் செய்ய மாட்டார். கலியபெருமா கோயிலுக்கு 4 வரலாம் நெல் போகிறன்னு வேண்டிக்குவார். ஆனால் எங்கள் வயலில் அது போல் நெல் வெட்டாது, நெல்லை எலிகள் வந்து வெட்டாது. உண்மை இதெல்லாம். அதுபோல் இயற்கையாக வந்து காட்டு விலங்குகள் வந்து நம்ம காட்டில் மேயுதுன்னு சொன்னால், நம்ம பயிர்களில் மேயுதுன்னு சொன்னால்,
அது ஒரு பக்கம் மேய்ஞ்சா கூட நமக்கு கூடுதலான விளைச்சல் வந்துடும் அப்படின்னு எங்கள் அப்பாலாம் போதிச்சிருக்காரு. எப்படி பாமரனோட மனநிலை எப்படி இருக்குது பார்த்தீங்களா? நாம் மட்டும் உண்ணணும் அப்படிங்கிறது இல்லை, நெற்பையில் குருவிகள் வந்து மேயும் எங்கள் அப்பா ஓட்டாதீங்கடாம்பார். ஏன்னா அது ஒரு பக்கம் தின்னுதுன்னா ஒரு பக்கம் சேர்த்து விளைஞ்சிக்கும்டா அப்படின்னு எங்கள் அப்பா சொல்லுவார். அதுபோல் மச்சான் சொல்கிறாரு, அது இப்போ சொன்னதுனால அதை காணொலியில் பதிவு பண்ணணும். அதுக்கப்புறம் தான் சிந்தனை வந்தது. மச்சாங்காட்டில் வந்து முத்துச்சோளத்தை மக்காச்சோளத்தை வந்து பன்றி மேயறதா சொல்கிறாரு. சொல்லுங்க மச்சான். நம்ம காட்டில் மாமா நல்லா சத்தமாக சொல்லுங்க. நம்ம காட்டில் முத்து சோளத்தில் வந்து 10 தட்டை மேய்ஞ்சாலும் நல்ல விளைச்சல் வரும். பன்றி வந்து மேய்ஞ்ச விளைச்சல் வருது, அதிகமான விளைச்சல் வரும். கரும்புலையும் சரி, கரும்பு தின்னாலும் நல்ல விளைச்சல் வருது, கூடுதலான மகசூல் கிடைக்கும். அது ஐம்பு பண்ணுறதுனால பிரச்சனை இல்லை, ஆனால் நல்ல மகசூல் வரும். ஒரு பக்கம் அது தின்னாலும் அது நல்லா விளைச்சல் வருது, மறுபக்கம் நமக்கு விளைச்சல் கொடுக்குது அப்படின்னு சொல்கிறாரு மச்சான். பார்த்தீங்களா பாமர விவசாயிகளோட மனநிலை எப்படி இருக்குன்னு? நம்ம பயிரை ஒரு பக்கம் இயற்கை விலங்குகள் வந்து காட்டு விலங்குகள் வந்து தின்னாலும், பறவைகளோ பன்றியோ மானோ இது போல் வந்து தின்றால் கூட அது இன்னொரு பக்கம் நமக்கு சேர்த்து விளைஞ்சிக்கும்டா அப்படின்னு இந்த மாதிரி பாமர மனநிலையை பார்த்தீங்களா எப்படி தானம் பண்ணுறதில் இருக்கிறான்னு? அதனால் இயற்கை விலங்குகளை காட்டு விலங்குகளை ஐம்பு பண்ணுதுன்னு நீங்கள் வருத்தப்படாதீங்க. கடவுள் நமக்கு இன்னொரு பக்கம் சேர்த்து விளைச்சல் கொடுப்பார் என்பதற்கு இது ஒரு உதாரணம். மச்சான் என்ன பூன்னு ஊதுறீங்க? அடுப்பு அமிதா? ஊதுங்க நல்லா, இதை நல்லா ஊதுவீங்களாச்சே. ஆமாம் பாருங்க மச்சான் சட்டி பத்தில். அடுத்தது பாருங்க சட்டி பெரிய சட்டியாக வந்துட்டு இருக்கு. சட்டி பத்தில் வாங்க. வரும்போதே சொன்னேன் சின்ன சட்டியாக இருக்குன்னு, நீங்கள் போதும்போதுன்ட்டு பாருங்கள். நான் சமையல் மாஸ்டரா, நீங்கள் சமையல் மாஸ்டரா? சொன்ன பேச்சை கேட்கணும். இப்படி தான் சட்டியை பெரிய சட்டியில் மாற்றிடுவோம் நண்பர்களே. காணொலியை பார்த்துட்டு என்னடா திடீர்னு சட்டி ஆயிடுச்சுன்னு குழம்பிடாதீங்க. மிளகு இடிச்சாச்சு, ஜீரகம் இடிக்கிறோம். என்ன மாமா ரொம்ப இறங்குது, அடிச்சு மச்சான் மாமா அடி எப்படி இருக்கு பாத்தியா? நல்லா இடிக்கிறீங்க. ஆமாம் நைஸாக அடிங்க மாமா. நைஸாக அடிக்கிறேன் மச்சான். இன்னைக்கு ஒன்று வச்சுக்கிறேன். சாயங்காலம் மாமனை பார்ட்டி வைக்கல மச்சான். நான் சாராயெல்லாம் குடிச்சு ரொம்ப நாள் ஆச்சு மச்சான். அதான் நல்லது. சரிம்மா. அதான் ஸ்கிம்மா இருக்கலாட்டுக்க மதியா மாமா அடி பார்த்தீங்களா? ஸ்கிம்மா இருக்கீங்க. நான் வந்தப்போ கேட்கலான்னு நினச்சேன் உங்ககிட்ட. அது குடிக்காமல் இருந்தால் தான் நம்ம நல்லா பாடி நல்லா இருக்கும். ஐயோ நமக்கு நிப்பாட்டியாச்சு மச்சான். அதான் நல்லது. முன்னாடியே சும்மா கொஞ்சம் தான் குடிப்பேன், இப்போ அறவே நிப்பாட்டியாச்சு. போதுமா மச்சான் அடிச்சது? போதும் மாமா. நைஸாக இருந்தால் ரைட்டு. ரைட்டு மச்சான். கொட்டி வச்சுக்கிறேன். பூண்டை சும்மா லேசாக தட்டி வச்சுக்கோமா. சும்மா லேசாக தட்டி தோல்லாம் அப்படி இருக்கணும். நான் அதுபடியே கம்பெனி காலா 11. ஆமாம் சைனா கம்பெனி இருக்குல்ல நமக்கு. ஆமாம், அங்கேருந்து மேனேஜர் அடிப்போம். ஓ தெரியாதா? சைனா கம்பெனியா? அங்கே பன்னிக்கறி கம்பெனி வச்சிருக்கு வந்து. உண்மை மச்சான். பரவாயில்லைங்களா மாமா மாஸ்டர். 7000 பண்ணி வச்சிருக்கிறேன். கம்பெனி பேர் என்ன தெரியுமா? வேலை வேலைக்கு வரியா? ரைட்டு மாமா. சாணி அல்ற வேலை. நாகரிகமா சொல்ல சாணி. என்னப்பா இருக்கட்டும் மாமா. வரியா? சம்பளம் தருவீங்களா? சம்பளம் தராது அப்புறம் என்ன? சம்பளம் அதிகமான வரலாம். சம்பளம் எல்லாம் என்ன டெய்லி 1 கிலோ பண்ணிக்கிறிய சாப்பிட்றதுக்கு? ஏன் பண்ணிக்கிரி சாப்பிட முடியாது மச்சான்? ரைட்டு மாமா. மாமா சமைக்கிற வாசம் தெரிஞ்சு அங்கிருந்து வந்துட்டா அப்புறம் டெய்லி 1 கிலோ இல்லை மாமா கொடுக்கறது இல்லையா? ரைட்டு கொடுப்போம். டெய்லி 1 கிலோ பண்ணிக்கிறிய. ஆமா, வருஷத்துக்கு 2 பன்னிக்குட்டி ஃப்ரீ. கம்பெனில பக்கத்துல ஒரு கம்பெனி வச்சிடறேன். வச்சிரு மச்சான். அங்க வைக்க கூடாது. மாமனுக்கு அப்புறம் $10 10 ரூபானா நீ 8 ரூபான்னு விற்க பாப்ப. அங்க முடியாது. நீ பிறகு ஒண்ணு வெளியே எங்கேயே. ஆனா நீ கம்பெனி வச்சாலும் எனக்கு வேலைக்கு வந்துகிட்டே இருக்கணும். இல்ல இந்தியாவில் நம்ம கம்பெனி திறக்க போறோம். இன்னும் சற்று விரைவில் அதிகபட்சம் 1 மாசத்துல பெரம்பலூர் 4 ரோட்ல பன்றி இறைச்சி கடை அப்படியே தீயில சுடுறது, இது மேல வறுவல், ரொட்டியில சாப்பிட்றது, குழம்பு ஊற்றி சாப்பிட்றது, அரிசி சோறு, ஜீரக சம்பா, பாசுமதி அரிசி, இந்த மாதிரி அரிசிகளில் பன்றி இறைச்சி கடை நம்ம தொடங்க போகிறோம். அங்கே எல்லாரையும் வர வச்சு
பன்றிக்கறி யாரெல்லாம் சாப்பிட்றதுன்னு அசிங்கம் நினைச்சானோ அவனை எல்லாத்தையும் நம்ம கடையில் உட்கார வச்சு நாக்கில் எச்சு உழுவு வைக்க போகிறோம். சரியா மச்சான்? ஓகே மாமா. ஆமாம், மச்சான் தான் அதுக்கு மேனேஜரு. கம்பெனி பேர் என்ன மச்சான்? அருமையான பேர் வச்சிருக்கீங்க. டாக் வந்துருச்சு, வாசனை பிடிச்சிட்டு. ஆமா, என்ன மச்சான், என்ன வாசனை தாங்கலையா? வாங்க வாங்க, காணொலிக்குள்ளார வாங்க. வெந்துக்கிட்டே இருக்கு மச்சான், நல்லா ஆனால தள்ளு மச்சான். என்ன வேவல மச்சான்? என்ன ரவி, எப்படி சௌரியமா? வாசனை இழுக்குதா? என்ன இதுதான் நம்ம ஃபேவரட்டு. ஆமாம், நமக்கு முக்கியமான ஒரு நபர். நமக்கு எதுனா என் பக்கபலமாக இருந்து நம்ம கூட இருக்கக்கூடியவர் ரவி. ரவி, நம்ம நண்பர்களுக்கு வணக்கம் சொல்லு ரவி. சரி, வணக்கண்ணா. வணக்கம் வணக்கம், அனைவருக்கும் வணக்கம். ரவி நமக்கு எவ்வளோ முக்கியம்னா, நான் கல்யாணம் பண்ணுற தேதி அன்னைக்கு மறுநாள் கல்யாணம். இன்னைக்கு போயிட்டு நகை தாலி செய்ய கொடுத்தோம். இவர் தான் நம்ம கூட இருந்து நமக்கு சக வேலையும் பார்த்துக்கிட்டு இருந்தார். அது நிறைய பேர் பார்த்தாங்க, அதில் இவர் மிக முக்கியமான ஒருத்தர். கடையில் என்ன பண்ணாரவே கிட்டாரு ஃபஸ்ட்டு என்ன பண்ணோம், பெரம்பூர் போயிட்டு தாலியை வாங்கிட்டோம். வாங்கினதுலேருந்து மூட்டை மாம்பழம் பழங்கள் எல்லாம் மூட்டை கட்டி புளியோகோல் விட்டு நிற்கிறோம். கந்தவேலே பையன் எங்கன்னு கேட்குறேன். பைய காணும்னு எங்கன்னு தெரியல. தாலி வச்சிருந்த பைய மறுநாள் கல்யாணம், தாலி பைய விட்டுட்டாங்க. கேட்கலன்னா நான் வீடு வந்திருப்போம். கந்தவேலை பையங்கன்னு பையா பக்குன்னு ஆயிடுச்சு. அப்புறம் எங்க என்ன அப்படி பண்ணிவிட்டா அப்படின்னு துட்டு துட்டு துட்டுன்னு கும்பல்ல ஓட்டமா ஓடி அந்த கடையில் பைய பிடுங்கன்னா என் பைய பக்கத்தில் ஒருத்தி கடைக்காரன் பையன் எங்களுக்கு என் பையன்ட்டான். உன் பையக்கு நான் எடுத்து பிடிங்கிக்கிட்டேன். உன் பையங்கிற உன் பைய காட்டு என்ன இருக்கு அப்படின்னு. அதெல்லாம் பவுன் தான் இருக்குண்ணா, எடு காட்டு என்ன. கடைசியில் அப்புறம் பிடிச்சான். பிடிச்சோன்னே எடுத்து தாலி இருந்து ஆரை ப்ராடு பண்ணுறியா அப்படின்ட்டு ஒடுங்கி எடுத்து கொண்டு வந்து பவர் இப்படி போட்டுக்கிட்டேன். நான் இதில் போட்டு வீடு வர வரையும் கொடுக்கல, வீட்டில் வந்து தரேன்ட்டாரு. வந்து கொடுத்தேன். எனக்கு அந்த மாதிரி எங்க கந்தவேல நான் இன்னைக்கு என்னைக்குமே சரிதான். நான் ஒரு எல்லாம் நினைப்பேன். கந்தவேல நினைச்சிட்டீங்களா? சரியா பிடிங்க. என்ன மச்சான், பல்லு விளக்கிட்டியா? நானா விளக்கிட்டேன் மாமா. இந்த விளக்கு நாங்கள் டெய்லிக்கும் இதில் தான் விளக்குவோம். அப்படியா? ஆமாம். ஈறு பிரச்சனை, யாராருக்கு ஈறு பிரச்சனை இருக்குதோ அவங்களாம் வேப்பம்பள்ளி வச்சு போட்டு விளக்குனீங்கன்னா ஈறு பிரச்சனையே வராது. வேப்பங்குச்சிக்கு மகுசு வந்து ஆஸ்திரேலியாவில் தெரியும். ஒரு குச்சியோட விலை அவ்வளோ ரேட்டு. அப்படியா மச்சான்? ஆஸ்திரேலியா போனீங்களா? நாங்கள் போகலாமாம்மா. ஆஸ்திரேலியாவில் நம்ம கூட்டாளி இருக்காரு. ஆரியா? நம்ம கூட்டாளி வந்து குணேலன் இருக்காரு, மலேசியாக்காரரு. ஆமாம், நம்ம கூட்டாளி. எனக்கு ஒரு விசாக்கு தான் எடுத்து போட்டீங்க, போயிட்டு கொஞ்ச நாள் பண்ண அடிச்சுட்டு வருவோம்ல. நீங்கள் தான் கம்பெனி வச்சு நடத்துறீங்க, நான் தான் உங்கள்கிட்ட வேலை செய்யணும். அதெல்லாம் ஒரு பேச்சுக்கு சொன்ன மாப்பிள. சரிங்க மாமா, ஆஸ்திரேலியா போறீங்களா? சரிங்க. அப்புறம் வெளிநாட்டுங்க இருந்து போறவன்லாம் என்ன பெட்டி கட்டிட்டு வேலை பார்க்க பண்ணடிக்க தான் போறான். இங்க வரும்போது பார்த்தோன்னா பெரிய எம்ஜிஆருக்கு எடுபடி வேலை பார்த்த மாதிரி வருது. எல்லாம் வேலை தான் பார்க்க போறோம். ஆனா இந்த பாத்ரூம் கழுவுற வேலையை மட்டும் இலக்காரமா பேசுறான். படத்துக்கு போனோம், பாத்ரூம் கழுவுறது அவ்வளோ இலக்காரமா போச்சு. நம்ம நாட்டில் இந்த வேலையை இன்னார் தான் செய்யணும்னு ஒரு கருத்து வேறுபாடு. நான் இந்த வேலையை செய்யக்கூடாது. பாத்ரூம் கழுவுறது அவ்வளோ கேவலமாக உங்களுக்கு. வெளிநாட்டில் டை கட்டிக்கிட்டு பாத்ரூம் கழுவிட்டு இருப்பாங்க. அது ஒரு கேவலமாக அந்த வடிவேல் காமெடி பார்த்திபன் படத்தில் பார்க்குறேன். என்ன பாத்ரூம் தானே கழுவுனேன்? அப்போனா நீ குழந்தையா இருந்தப்ப உங்கள் அம்மா உங்கள் டாய்லெட்டை கழுவுறாங்களே, அப்போ அது கேவலமா? உங்கள் அம்மா பாத்ரூம் கழுவுறது அசிங்கம் நினச்சிருந்தா நீங்கள் பிறந்திருப்பீங்களா? பாத்ரூம் கழுவுறது அவ்வளோ கேவலமா? இனிமேல் எந்த படத்துலையும் பாத்ரூம் கழுவுற வேலை இலக்காரமான வேலைன்னு சொல்லி சித்தரிக்காதீங்க. வெளிநாடுகளில் கழிவறை கழுவுவதற்கு பிரத்யேக உடை, அதுக்குன்னு தனி உடை போட்டு கோட்டு போட்டு டை போட்டுலாம் பாத்ரூம் கழுவிட்டு இருக்காங்க. ஏன்னா அங்கே எல்லாரும் சமம், எல்லா வேலையும் சமம் அப்படின்னு மதிக்கப்படுது. இங்கே அதனால தான் நம்ம நாட்டில் நிறைய பெரிய பெரிய ஹோட்டலாக இருக்கும். அங்கே கழிவறை போய் பார்த்தா மூதாத தாத்தா காலத்துலேருந்து அந்த கழிவறை கழுவாமல் வச்சுருப்பான். அப்படியே புட்டிச்சு போய் 10 ஒரு அரை உயரம் இருக்கும் 10. வெளிநாட்டு சுற்றுலாவாசிகள் வந்து நம்ம நாட்டுக்கு வரத்துக்கு பயப்படுறது இந்த பாத்ரூம் இப்படி மோசமாக இருக்கிறத அதனால தான் வரமாட்டேங்கிறான். புதுசாக ஒரு ஹோட்டல் போனோம்னா சூத்து அரிப்பு வந்துடுது. ஏன்? பாத்ரூம் கழுவுற வேலைலாம் இலக்காரம வேலையை நினைக்கிறது. இங்கே சமையல்னா பெரிய இது மாதிரியும், பாத்திரம் கழுவுனா அதுக்குன்னு இப்போ ஒரு லோ குவாலிட்டி மாதிரியும், தரம் தாழ்ந்த மாதிரியும், அப்புறம் தட்டு இலை எடுக்கிறவனா அதுக்கு கீழே இருக்கிற மாதிரியும் எல்லாருக்கும் ஒரு கருத்து வேறுபாடு இருக்குது. அதை முதல்ல மாற்றிக்கிருங்க. அனைத்து வேலைகளும் சமமே என்ற கருத்து வந்தால் தான் சமமாக மதிக்கப்படும். இங்கே சாலை இருக்குது,
தேசிய நெடுஞ்சாலைகள் இருக்குது. எங்கேயாவது இடையில கழிவறைகள் இருக்கா? கழிவறைகளே கிடையாது. அப்படி இருந்ததுனால கட்டணம். அங்கே உள்ளே போய் பார்த்தீங்கன்னா யூரினர் வச்சுருப்பான். உள்ளே அடித்து அது காலில் வந்து ஊற்றும். அதுக்கு எதுக்கு யூரினரு? ஏன்யா இவ்வளோ கார் போகுது, இவ்வளோ சுங்கசாவடி வச்சுருக்கீங்க, இவ்வளோ பணத்தை வசூல் பண்ணுறீங்க, அந்தந்த சுங்கசாவடிக்கு அருகில் ஒரு 500 காரு நிற்கிற மாதிரி ஒரு பெரிய கிரவுண்டை போட்டு அங்கே மக்கள் மலிவான விலையில் உணவு சாப்பிட்ற மாதிரி ஒரு உணவத்தை திறந்து வச்சு கழிவறை அப்படியே பளபளன்னு வைக்க முடியாதா ஐயா உங்களால்? வெளிநாடுக்கெல்லாம் இங்கேருந்து போகிறீங்களா, தனி விமானத்தில் போகிறீங்க, அங்கெல்லாம் போய் 7 ஸ்டார் 5 ஸ்டார் ஹோட்டலில் தங்குறீங்க. அந்த ஹோட்டலெல்லாம் கழிவறை எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கலையே அந்த நாட்டை ஆளணுன்னு ஆசைப்படுற முதல்வர்களே, பிரதமர்களே? வெளிநாட்டுக்கெல்லாம் போகிறீங்க, அங்கெல்லாம் கழிவறையை பார்த்தது இல்லையா? அது மாதிரி கழிவறைகள்லாம் ஏன் இங்கே மெயின்டைன் பண்ண முடியாதா? முதல்ல எண்ணத்தை மாற்றுங்க. நம்ம நாட்டில் கழிவறை கழுவுறது அது ஒரு உயர்ந்த வேலையாக கருதுங்க. நிறைய சுற்றுலாவாசிகள் பாதிக்கிறதே இந்த கழிவறைகளால் தான். அனைத்து வேலைகளும் சமமே. என்ன மச்சான், சரியா மாமா சொன்னது? ரைட்டு மச்சான். நாங்களாம் சின்ன வயசில் காட்டில் கரும்பு தினமும் 4 களி 5 களி 1.5 4 களி 5 களி சாப்பிடுவோம். பல்லுலாம் பயங்கர ஸ்ட்ராங்காக இருக்கும். வெளிநாடுகள் போனால் ப்ரெஷ்ஷை பயன்படுத்தினா பல்லு எவரெல்லாம் தேஞ்சு போச்சு. கரும்பு வெட்டிட்டு மாட்டு வண்டியில் கரும்பு ஏற்றிட்டு போய் சுகர் ஃபேக்ட்ரியில் சக்கரை ஆலையில் இறக்குவோம். அங்கே 50 கிலோ கல் கிடக்கும். அங்கே போட்டி வைக்கிறது. அந்த கல்லில் துண்டை கட்டி பல்லால் தூக்கி ஆட்டணும். அந்த போட்டியில் நான் தான் ஜெயிப்பேன். அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கும் பல்லு. சைக்கிள்லாம் ஹெர்குலிஸ் சைக்கிளாக அப்படியே பல்லில் கடிச்சு தூக்குவேன். இன்றைக்கி இந்த கரும்பவே கடிக்க முடியல. நிறையா கரும்பு கடிச்சு சாப்பிட்டிங்கன்னா பல்லு சுத்தமாகும், பல்லு ஸ்ட்ராங்காகும், எவரெல்லாம் நல்ல பலமாக இருக்கும். தினமும் முடிஞ்சவரை கரும்பு கட்டிச்சு சாப்பிடுங்க. கட்டிக்க பல்லுக்கு ஸ்ட்ராங்கு தான். நம்ம எதுவுமே கடிக்காமல் விரல்களை பயன்படுத்துறதுல ப்ரெஷ்ஷை போட்டுட்டு இந்த எவர்களுக்கெல்லாம் பலத்தை குறைச்சி போடுறோம். முடிஞ்சவரை பல்லு கையில் தேய்க்க பாருங்கள். அப்புறம் அழுக்குகள், சந்தில் இருக்க அழுக்குகளை ப்ரெஷ் பண்ணுங்கள். கரும்புகள்லாம் நல்லா கட்டிங்க. பல்லு கேப்பில் இருக்கிறதெல்லாம் அழுக்கெல்லாம் இந்த கரும்பு சுத்தம் பண்ணிடும். சரி, நன்றாக வெந்துருச்சு. சென்ற முந்தைய காணொலியில் சொன்ன மாதிரி, முந்தைய காணொலியில் என்ன சொன்னேன்? கறி வெந்துருச்சான்னு எப்படி பார்க்கறது? எண்ணெய் நல்லா மிதந்து வெளியே வந்துருச்சுனால கறி வெந்துருச்சுன்னு அர்த்தம். அதுபோல் எண்ணெய் வெளியே வந்துருச்சு, கறி நன்றாக வெந்து விட்டது. இப்போ மசாலைகள்லாம் சேர்ப்போம். எண்ணெயை காட்டு மச்சான். எண்ணெய் மேலே மிதக்குதுங்களா? எண்ணெய் வெளியாயிடுச்சு, கறி வெந்துருச்சுன்னு அர்த்தம். ஓகே, மிளகாய் பொடி, கரம் மசாலை, மல்லித்தூள். வாசம் அடிக்குது மச்சான். மட்டன் மசாலை, நல்லா கிண்டியாச்சு. ஓகே, மிளகு, இடிச்சு வச்ச மிளகு, இடிச்சு வச்ச ஜீரகம், நல்லா கிட்ட காட்டு மச்சான். ஓகே, இடிச்சு வச்ச ஜீரகத்தை போட்டாச்சு, மிளகு போட்டாச்சு, இடிச்சு வச்ச பூண்டு,
ரவி அப்புறம் சாப்பிடு. ஓகே. நல்ல அருமையான கலர் வந்துருச்சு. ஓகே, நல்லா கொதிக்குது. பொடி போட்டோம். நல்ல பொடி வாடை போச்சுன்னா குழம்பு வேலை முடிஞ்சு விட்டது. சூப்பர் சூப்பர். கிளம்புது. காலமாக தான் இருக்கும். இல்லை கரெக்டாக இருக்கும். மச்சான் ருசி எப்படி இருக்கு பாருங்க. சூப்பர் மாமா. வெரி குட். காரங்கரமா இருக்கா? எப்படி? செம்ம டேஸ்ட். ரைட். காலி பண்ணிடலாம். பிரமாதம் பிரமாதம் பிரமாதம். போடுங்க, இன்னொரு கரண்டியை போடுங்க. போடுங்க இன்னொரு கரண்டியை, பயப்படாம. ஓகே, சாப்பிடுங்க. ஓகே, சாப்பிடுங்க. ஓகே. நல்லா வெந்திருக்குமாம்மா. அருமையாக வெந்துச்சு மச்சான். எல்லா வேலையும் முடிஞ்சு. மல்லி புதினா வாசனைக்கு மேலே தேவை இருந்தால் போட்டுக்கலாம், தேவை இல்லைன்னா போட வேண்டியதில்லை. கரண்டியில் தள்ளி விடும் மச்சான். செம்ம டேஸ்ட். ஆஹா, நல்லா கறிகள்லாம் நல்லா வெந்து பதமாக பஞ்சு போல். இந்த எலும்பில் ஒட்டி இருக்கிற கறிகள் நல்லா சுவையாக இருக்குன்னு சொல்லியிருந்தேன். அதுக்கு ஏற்றாறு போல் இப்போ அற்புதமான ருசிங்க. பன்றி கறி அடிக்கடி சமைச்சு சாப்பிடுங்க. நல்ல ஆரோக்கியம் நிறைந்த ஒரு மாமிசம் பன்றி மாமிசம் மச்சான். நண்பர்களே, மீண்டும் இது போல மற்றொரு நல்ல பதிவில் உங்களை நான் சந்திக்கிறேன். பன்றி மாமிசம் சாப்பிடக்கூடாதுன்னு நிறைய பேர் நினைக்கிறவங்களுக்கு நம்ம குடிக்கிற பசும்பால் எதுலேருந்து வருது அப்படிங்கிறதுக்கு எடுத்துக்காட்டால் நீங்கள் அதுக்கு ஆதாரங்கள் வேணால் யூடியூப்பில் தேடி பார்த்தீங்கன்னா, கூகுளில் தேடி பார்த்தீங்கன்னா வரும். பன்றி இறைச்சி சாப்பிடக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க நாம் குடிக்கிற பால் எதுலேருந்து வருது அப்படிங்கிறத காணொளி பண்ணியிருக்கேன். அந்த காணொலியை பார்த்து முழு விளக்கத்தை தெரிஞ்சுக்கிட்டு அதன் பிறகு நீங்கள் பன்றி இறைச்சி சாப்பிட்லாம் வேணாங்கிறத நீங்கள் முடிவு பண்ணிக்கங்க. அந்த காணொலியை பார்க்கணுன்னு விருப்பப்படுறீங்களா? மேலே தெரிகிற இந்த காணொலியை கிளிக் பண்ணி பாருங்கள், முழுவதுமாக பாருங்கள். நம்ம ஏன் பன்றிக்கறி சாப்பிடக்கூடாது அப்படின்னு அதை பார்த்ததுக்கப்புறம் தெரிஞ்சதுன்னா ஏன் சாப்பிடக்கூடாது, ஏன் சாப்பிட்ணுன்னு நினைக்கிறீங்கன்னு நம்ம கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. என்ன மச்சான்? ஒரு ஆப் இருந்ததுன்னா பத்தாது. கறி காலியாயிடும்.